கண்டிப்பாக கடகராசிக்காரவங்க தந்தை மேலே உள்ள சொத்து, தந்தை பேரில் இருக்கிறவங்களுக்கு தந்தை வம்சாவளியில், அதாவது அப்பா அம்மா வம்சாவளியில் யார் இருந்தாலும் பெரியவங்களை பாதுகாக்கணும், கைவிட்டுறக்கூடாது இந்த நேரத்தில். அதெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு புண்ணியமாக எடுத்து கொடுக்குங்கிறேன். சரி 10 வருஷமா எங்கள் அப்பா எனக்கு இந்த இடத்த எழுதி கொடுக்கல, அவருக்கு நான் சோறு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க. இப்போ பாதுகாருங்க, இப்போ பாதுகாப்பாக இருங்க, அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நீங்கள் உங்களுக்கு எல்லாமே கிஃப்டாக வந்துடும். அப்பாவே மனசு மாதிரி சரிப்பா என் பிள்ளை எடுத்துகிட்டு போட்டோம், என் பெரிய பையன் சின்ன பையனுக்கு எல்லாம் பகிர்ந்து கொடுங்க அப்படிலாம் கொடுத்துருவாங்கங்கிறேன். 10 வருஷமா அந்த கண்டக சனி அஷ்டம சனியில் பிரச்சனையாக இருந்தவெல்லாம் ரிலீஃப் ஆகிடுங்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் சூரியனார் கோயில் ஒரு முறை போயிட்டு வரணும். இந்த கோயிலும் போகணும். இந்த கடகராசியில் பிறந்தவங்க கண்டிப்பாக சூரியனார் கோயில் ஒரு முறை போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வரணும். முடிஞ்சால் சப்தமி அன்னைக்கு போய் பண்ணிட்டு வரணும். ரத சப்தமின்னு ஒன்று வரும், தை மாதம் தான் வருது. இப்போ அதில் முடிஞ்சாலும் போகலாம். அப்படி இல்லைன்னா மாதம் சப்தமி திதி, வளர்பிறை சப்தமி, தேய்பிறை சப்தமி, எந்த சப்தமி திதி வர அன்னைக்கு கூட நீங்கள் போய் சூரியனார் கோயிலில் சாமி கும்பிட்டுவாங்க. உங்களுக்கு கர்மா பிரச்சனை சால்வ் ஆகும். ஸோ கடகராசிக்காரவங்க மேலும் மேலும் வளர்ச்சியும், இந்த வருஷம் இருந்த பிரச்சனைகளை விட வரக்கூடிய வருஷங்கள் மீண்டும் நன்மையை அடைவார். நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இந்த சனிப்பயிற்சியில் ரெக்கவர் ஆகக்கூடிய முதல் ராசி கடகம்தான். ரிஷபம் ஆல்ரெடி நல்லாவே இருக்காங்க, மிதுனம் இன்னும் நல்லாவே ஆக போகிறாங்க. கடகராசி அடுத்த கட்ட நகர்வுக்கு வர்றாங்க.